எல்லாருக்கும் நீங்க நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல தாங்க இருக்கும். மறைமலை நகர்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கும். இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சியாங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஷல் தாங்க. சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில ஒரு அருமையான சைட்டை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல நம்ம வந்து இந்த சைட்டை ரீச் பண்ணிடலாங்க. உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜூனியர் குப்பனா இருக்கு இல்லையாங்க, அந்த மறைமலை நகர் ஜங்ஷன்ல இருந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் டிரைவ் தாங்க. மொத்தம் இந்த சைட்டுக்கு 3 கனெக்டிவிட்டி இருக்கு. ஒன்னு நம்ம ஜிஎஸ்டி வழியாகவும் வரலாம், இன்னொன்னு கூடுவாஞ்சேரி காயரம்பேடு வழியாகவும் வரலாம், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் வழியாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாங்க. மொத்தம் 3 கனெக்டிவிட்டி இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து நிறைய லொகேஷன் அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. மற்ற எல்லாரோடையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இவங்க இந்த சரௌண்டிங்ல ஒரு சூப்பரான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிளாட் உங்களது இஎம்ஐ எங்களுது அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல போயிட்டு இருக்கு. இதோட டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நான் 1 by 1 சொல்றேங்க. உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக 1 by 1 நான் வந்து சொல்ல போறேங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இங்க ஒரு பிளாட் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வீடியோல பார்க்க போறோங்க. நீங்க இந்த மறைமலை நகர் இந்த சரௌண்டிங்ல லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த சென்சியா ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. இது மொத்தம் 5 ஏக்கர்ல நமக்கு சூப்பரா ஒரு சைட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. மொத்தம் 152 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 152ல 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குங்க. எல்லா ஃபேஸிங்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அவைலபிளா இருக்குது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல என்ன மாதிரியான அமினிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு சைட்டுக்கு அமினிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 5 ஏக்கருக்குமே சுத்தி நமக்கு காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு வந்து கொடுத்துருக்காங்க. 33 அடி 30 அடி 24 அடி அப்படின்ற ஒரு சூப்பரான பிளாக் டாப் வைடான தார் ரோடு தான் நமக்கு சைட்ல இருக்குங்க. 3 phase CB ஆல்ரெடி சைட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு கேட்மே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம் வாட்டர் கனெக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ள இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சரௌண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கிரீனிஷா இருக்குங்க. அதையுமே தாண்டி நமக்கு சைட்டுக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அவனி ட்ரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா சைட் அந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாட்டர் கனெக்ஷனுமே பைப் லைன் கனெக்ஷனுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஆல்ரெடி ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறுல இருந்து நமக்கு டைரக்டா கனெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்கன்னா இமிடியேட்டா நீங்க வீடு கட்டிக்கிறதுக்கான எல்லா அமினிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சைட்டுக்குள்ளேயே இருக்குங்க. ப்ராப்ஷல் உங்களுக்கு இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல அமினிட்டிஸ் எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஏக்கர்ல மொத்தம் நமக்கு 2 பார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அக்குபஞ்சர் ஸ்டோன்மே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாக்கிங் ட்ராக்கா கொடுத்துருக்காங்க. கால்வலி இருக்கிறவங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா வெளியே போய் அக்குபஞ்சர் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன்லயே வாக் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு சிட் அவுட் ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பார்க்கா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த லொகேஷன்ல வீடியோ பண்ணாலும் நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் அட்வான்டேஜ் வச்சு தான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும். நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்குங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா பிரிக்கலாம். ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிரைவ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ரைட் சைடு வந்து ஒரு லொகேஷன் அட்வான்டேஜும், லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் அட்வான்டேஜும் நம்ம தாராளமா பிரிச்சுக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 சொல்றேன், டைம் எடுத்து சொல்றேன், நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட வந்து ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு தேதியில உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி ரோட வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பெருங்கலத்தூர்ல இருந்து செங்கல்பட்டு டோல்கேட் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு பார்த்துட்டு இருக்குங்க. கமர்ஷியலா உங்களுக்கு சிட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரோடுக்குள்ள வந்துருச்சுங்க. ஸோ உங்களுக்கு ரெசிடென்ஷியலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, அண்ட் உங்களுக்கு ரியல் எஸ்டேட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூமிங் ஆயிட்டு இருக்குங்க. ஜிஎஸ்டியோட பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 10 நிமிஷத்துல ஜிஎஸ்டி ரோட ரீச் பண்ணிடலாம். மறைமலை நகர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நகராட்சி. ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிவானந்த குருக்கள் இருக்கு. அதையும் தாண்டி அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குங்க. அந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நமக்கு எல்லாருமே இருக்குங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அண்ட் அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஹோ இருக்குங்க. இன்னைக்கு தெரியல உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜோஹோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி ரோட்ல ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு 1 by 1 எல்லாமே நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோடைய ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் அப்படின்னே சொல்லாங்க. ஜோஹோவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் தாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து ஷிஃப்ட் ஆச்சோ அன்னைக்குல இருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி ரோடோடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் வந்து ஒரு ஸ்டெப் மேல ஏத்திருச்சு அப்படின்னே சொல்லாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ரீராம் கேட்வே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ரீராம் கேட்வே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 40 ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீராம் கேட்வேல இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. உங்களுக்கே தெரியும், நான் ரைட் சைடு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்ட்மார்க்குங்க. ஆல்ரெடி மறைமலை நகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம ரைட் சைடு எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு எல்லாமே பார்ப்போங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபோசிஸ், BMW அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள இருக்குங்க. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு தாங்க. செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சேட்டலைட் டவுன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர growth வந்து பார்க்க போகுதுங்க. ஸோ நமக்கு ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. இப்போ நம்ம இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2680 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த சரௌண்டிங்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டில இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல இந்த பிரைஸ் கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்ட். ஸோ உங்க கையில ஒரு முன்பணமா 3 ல இருந்து 4 லட்ச ரூபா இருந்தா போதுங்க, இங்க நீங்க சொந்தமா ஒரு இடம் வந்து வாங்கிடலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், ப்ராப்ஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் உங்களது, இஎம்ஐ எங்களது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்க. அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு இவங்களே இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா பே பண்றாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க காசு, நகை எல்லாமே வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா முன்பணம் நம்ம கட்டுவோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் நமக்கு வந்து ஒரு டைட்டா இருக்குங்க. அந்த கவலையை உங்களுக்கு போக்குறதுக்காக இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்றாங்க. ஸோ இந்த ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ப்ராப்ஷல் இந்த ஆடி மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆடி ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2680 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆடி மாசத்தை முன்னிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1999 ரூபா மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட 700 ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1999 ரூபா மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த சென்சியா ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு, என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் என்ன தெரியணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ஷலோடைய டைரக்ட் ஓனர் நம்பர் தான் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்தாங்க, எனக்கு வீடியோ பார்த்து எல்லாமே ஓகே, சைட்டுமே சூப்பரா இருக்கு, நான் சைட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, அந்த நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்றாங்க. உங்க வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டு கூட்டு வந்து காமிச்சு திருப்பி உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்லயே டிராப் பண்றாங்க. உங்களுக்கு 6 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களே இஎம்ஐமே பே பண்றாங்க. லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ஸோ நீங்க இந்த மறைமலை நகர் சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் ஒரு நல்ல பிரைஸ்க்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. இந்த சென்சியா ப்ராஜெக்ட்ல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.